Hello, welcome to our YouTube channel. Selection post உடைய first day உடைய first shift matriculation paper வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த பேப்பர்ல क्वेश्चंस எப்படி கேட்டிருந்தாங்க, SSC ஓட TCS ஓட பழைய பேட்டர்ன் மாதிரியே இருந்திருக்கா, அந்த பேப்பர்ல இருந்து ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கா, புது இன்டர்ஃபேஸ்ல ஏதாவது இஷ்யூ இருக்கா, எப்படி அதை அப்ரோச் பண்றது, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन படிக்கிறது ஒர்த்தா இல்லையா, CGL CHSL இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு ஆன்சர்ன்றது கிடைக்கும். செலக்ஷன் போஸ்டரோட 13 எக்ஸாம் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தூரத்தில் சென்டர் போட்டதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பீப்புளுக்கு இந்த புது வெண்டார்ட்ட அந்த அளவுக்கு எக்ஸாம் சென்டர்ஸுங்கிறது இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் எக்ஸாம் சென்டர்ன்றதை போட்டிருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியாவில் சில ஷிஃப்ட்டுங்கிறது கேன்சல் ஆயிருக்கு. ஏன்னா அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால கேன்சல் ஆயிருக்குன்றது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் சென்டரில் கேன்சல் ஆகிற மாதிரி எந்தவித ரிப்போர்ட்டும் வரல. அண்ட் தமிழ்நாட்டில் சேஷாயி திருச்சி எக்ஸாம் சென்டர் இருக்கு, அங்கே மட்டும் அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்றதை சொல்லியிருந்தாங்க. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் ரிவ்யூ ஷேர் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா எந்தவித ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த சென்டரில் நீங்கள் அப்பியர் ஆக போறீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, சிஸ்டத்தில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேஷாய் திருச்சி சென்டரில் எக்ஸாம்ஸுங்கிறது அலோட் பண்ணிக்கோங்க. பெருசாக இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் ஆனதுனால எந்த இஷ்யூமே இல்லை. ஓகேவா? ஸோ டிசிஎஸோட பழைய பேட்டர்ன் நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுறப்போ என்ன மாதிரியான இது இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு வெப்கேமும் இல்லைன்னு தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைவாக கேப்சர் பண்ணுறது அந்த சென்டர்ஸில் சேஷாய் சென்டரில் இல்லைன்றது ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. மற்ற சென்டர்ஸில் இருந்த மாதிரி யாருமே ரிப்போர்ட் பண்ணல. ஸோ உங்கள் சென்டர்ஸில் நீங்கள் எழுதுனவங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்கள் சென்டர்ஸில் இருந்துச்சுன்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா டோட்டலாக நீங்கள் எவ்வளோ எழுதிருக்கீங்கன்றதை காட்ட மாட்டுக்கு. ஓகேவா? முன்னாடி டிசிஎஸில் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில், மேக்ஸில், இங்கிலீஷில், ஜென்ரல் அவேர்னஸில் நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்றதை காட்டும். ஆனால் இந்த இன்டர்ஃபேஸில் காட்டலன்றது ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையுமே மைண்டில் எங்கேயாவது நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ மெட்ரிகுலேஷனோட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. பேப்பர் லெவல் டிசிஎஸை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்திருக்குன்னு தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா 80லேருந்து 85 கிட்டத்தட்ட 90 கொஷின்ஸ் கிட்ட கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். அந்தளவுக்கு ஈஸியான பேப்பர் தான் கொடுத்துருக்கேன்றதை சொல்லியிருக்காங்க. பெரிய சேஞ்ச் எதுவுமே இல்லை. டிசிஎஸ்ல என்ன பிஒய்க்யூஸ் கேட்டுட்டு இருந்தாங்களோ, என்ன மாதிரியான பேப்பர் லெவல் இருந்துச்சோ, என்ன சாப்டர்ஸ்ல என்ன மாதிரியான டைப்ஸ் கேட்டிருந்தாங்களோ அதே தான் கேட்டிருக்காங்க. அதுல இன்னும் ஈஸியாக தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒருவேளை 10th லெவலுங்கிறதுனால தான் இவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. காம்படிஷனுங்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 10th லெவலுங்கிறதுனால ஈஸியாக கேட்கறதுக்கான ஒரு சான்சஸுமே இருக்கு. இன்னையோட நாளில் கிராஜுவேஷன் பேப்பருங்கிறது முடியும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கரெக்டான வியூ நம்மளுக்கு கிடைக்கும் சிஜிஎல்ல என்ன மாதிரி வரப்போகுதுன்னு. ஆனால் இப்போ இருக்கிறத வச்சு பார்த்தப்போ பேப்பர் லெவலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருந்திருக்கு. நீங்கள் சிலபஸ் என்ன ப்ராப்பராக கவர் பண்ணியிருக்கீங்களோ அதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே ஜென்ரல் அவேர்னஸ்லேயே 18லேருந்து 20 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் பேப்பரை செட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால இது கட்டாயமாக கட் ஆஃப்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். யூஸ்வலாக 150, 160 அந்த ரேஞ்சு கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து இருக்குது. ஸோ சிஜிஎல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா 155க்கு மேலே டார்கெட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும். இது நம்ம இந்த பேப்பரை ரிவ்யூ வச்சு சொல்கிறோம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். கிராஜுவேஷனோட பேப்பர் லெவல் முடிஞ்சோன்னா அதற்கான ஃபீட்பேக்ஸையும் ஷேர் பண்ணுறோம். ஸோ தட் உங்களால் அசியூம் பண்ணிக்கிட முடியும் என்ன மாதிரியான பேப்பர்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றது. இப்போ வரை கிடைச்ச ரிவ்யூங்கிறது பிஒய்க்யூ பேப்பர்ஸை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கிறாங்க. அதை விட ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் சிலபஸை ப்ராப்பராக கவர் பண்ணியிருந்து பிஒய்க்யூஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும் கொஸ்டின்ஸை. இன்னொன்று, கேர்லெஸ் மிஸ்டேக் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா பேப்பர் லெவல் ரொம்ப ஈஸியாக இருக்கிறப்போ கட் ஆஃப் ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகி வரக்கூடிய சமயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறதுனால ஜாப் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 4 கொஷின் 5 கொஷின் நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலே நீங்கள் அவுட் ஆஃப் காம்படிஷன் போகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பேப்பர் லெவல் ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கு. டேரெக்டாக தான் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா எழுதுனதில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபேக்கல்ட்டி அந்த என்விரான்மெண்ட் சப்போர்ட்டுங்கிறது நல்லா தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஃபோட்டோ வந்து கரெக்டாக கேப்சர் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தான் இருக்குன்றிருக்காங்க. இன்னொரு ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் லெவல் எல்லாருமே பேப்பர் லெவல் ஈஸி தான் சொல்லுவாங்க. யாருமே மாடரேட்டுன்னு கூட சொல்லலை. அந்தளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. 100க்கு 90 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் பேப்பர் வந்து கேட்டிருக்காங்க. சில மேக்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொஸ்டின்ஸ்லேருந்து ஆன்சர் பண்ணுற மாதிரியே கேட்டிருக்காங்க. பேப்பரில் பேனா வைக்காமல் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸு ரொம்ப ஈஸி, இங்கிலீஷ்லேயுமே ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸில் எப்போவுமே இல்லாத அளவுக்கு 18லேருந்து 20 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு பேப்பர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த டைப். ஓகேவா? ஸோ பேப்பர் லெவல் ஈஸி தான். அண்ட் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு புது டைப் ஆஃப் த கொஸ்டின் இந்த டைமில் வந்து கேட்டிருக்காங்க. என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது க்ரௌடட் பிளேஸில் ஒரு பர்ஸ் கீழே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷனில் செக்யூரிட்டிகிட்ட கொடுப்பேன், இல்லை நானே வச்சுப்பேன், இல்லை நானே அந்த இடத்துல போட்டு போயிடுவேன், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் எது நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணுவீங்க? ரீட் பண்ணி காமன் சென்ஸோடு ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒரு இதுதான். ஓகேவா?
அடுத்த ப்ராஜெக்டோட டெட்லைன் வந்துட்டுனா என்ன ப்ராஜெக்ட் முடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ங்கிறது மெட்ரிகுலேஷனில் இருக்குது. கிராஜுவேஷனுக்கும் வருதான்றதை கிராஜுவேஷன் பேப்பர் முடிஞ்சால் நம்மளால் அதை தெரிஞ்சுக்கிட முடியும். மேக்ஸோட பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, நீங்கள் வந்து சிலபஸை முடிச்சிருந்து அதனால ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணியிருந்தாலே 2022 மேலே ஆன்சர் பண்ணுற மாதிரியான பேப்பராக தான் இருந்திருக்கு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஜம்பிள் சென்டென்ஸு, சினானிம், ஆண்டனிமு, மிஸ்பெல்டு கொஷின், கிராமர் எல்லாமே ஈஸியாக தான் வந்து கேட்டிருக்காங்க. ஜென்ரல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்வச் பாரத்னா என்ன ஸ்கீமு, ஆக்சுவலாக ஸ்கீம்லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸ்வச் பாரத்னா க்ளீன் இந்தியா, ஆயுஷ்மான் பாரத்னா ஹெல்த் ரிலேட்டடான ஒரு ஸ்கீமு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் லான்ச் பண்ணது, இது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 2023 25 வரை கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்சி எப்பவுமே யூஸ்வலாக கேட்குற அந்த ரேஞ்சில் தான் கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்ன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது ஆர்கே நாராயணோட ஸ்டோரிஸு எந்த ஊரை பேஸ் பண்ணி இருக்கும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பார் போர்ட் என்ன மோஸ்ட் பெனிஃபிட் எந்த ஸ்டேட்டுக்கு இது பண்ணுது, ஒலிம்பிக்கோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்ன மெடலு, ஜாயின்ட் சிட்டிங் வந்து ஹெட்டட் பை யாராக இருக்கும், ஈக்குவாலிட்டி ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14, இது எல்லாமே எஸ்எஸ்சியில் எப்போவுமே ஜென்ரலாக கேட்கக்கூடியது. இதெல்லாமே எப்போவுமே கேட்கக்கூடியது. இது எல்லாமே கட்டாயம் ரீசெண்ட் ட்ரெண்டில் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா, மதுராஸ் ஸ்கல்ப்சர் வந்து எந்த இதை பேஸ் பண்ணுது, ரெஸ்டோனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரா ப்ராடக்ட்டு, பிக்ஸ் கண்ட்ரீஸ்லாம் என்னென்ன கண்ட்ரீஸ் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் பயாலஜியில் டிரான்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. டிமாண்டு, இன்ஃப்ளேஷன் அதை பற்றி எப்போவுமே கேட்பாங்க. எக்கானமியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் இருந்தால் கேட்டிருக்கிறாங்க. எமிக்ரேஷன் ரிலேட்டடாக ஒன்று கேட்டிருக்காங்க. இது என்னன்றதை டீட்டெயிலாக தெரில. ஸோ எப்போவுமே ஜென்ரல்ஸில் கேட்கக்கூடிய கொஷின் தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, பெருசாக புதுசாக இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்ற பதட்டப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. புதுசுன்னு இருந்துச்சுன்னா இந்த கொஷின் மட்டும்தான் எஸ்எஸ்சியில் நியூவாக உங்களுக்கு தோணலாம். ஓகேவா, அதுவுமே ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பல இன்டர்ஃபேஸ் வந்து அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு கொஷின்ஸ் காட்டணும் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஆனால் இது காமிக்கலன்றதை சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, அடுத்தது நீ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் எழுத இன்னொரு ஆஸ்பிரண்ட் வருது. இவங்க தான் சேஷாயி காலேஜ் அங்கே திருச்சியில் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இவங்களோட எக்ஸாம் சென்டரோட ரிவ்யூ பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். அலைய வச்சேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு மெயினாக இருக்குது. ஃபோட்டோ வந்து ஆன் ஸ்க்ரீன் ஷோ ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க எண்ட் ஆஃப் த எக்ஸாம் வரைக்கும். அண்ட் சர்வர் லோன்னு சொன்னாங்களாம். நோ வெப்கேம் வந்து அட்டாச் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற சென்டர்ஸில் எழுத ஆஸ்பிரண்ட்ஸும் நீங்களும் வெப்கேம் இருந்துச்சாங்கிறத ரிப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வீடியோ உங்களுடைய ஸ்க்ரீனில் காமிச்சுதாங்கிறதையும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா எஸ்சி எக்ஸாமில் ஸ்டார்ட் ஆக மட்டும் எவ்வளோ 45 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது, அரை மணி நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிற மாதிரி காட்டும். இதில் காட்டலன்னு சொல்லியிருக்காங்க. அது பெரிய இஷ்யூமே கிடையாது. க்ளோசிங் டைம்குள்ளே போய் உட்காந்துட்டிங்கன்னா எல்லாம் கம்ஃபர்டபுளாக முடிச்சிடலாம். புவர் மேனேஜ்மெண்ட்டுன்றதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. A4 ஷீட் பேப்பர் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஜென்ரலாக டவுன் சவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் போடுறப்போ மதுரை இப்போ திருநெல்வேலிலாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து பழைய பேப்பர் நம்மள்ட்ட தான் இருக்கும். ஆனால் திருச்சியில் இந்த சென்டரில் பேப்பரை வாங்கிட்டு தான் இன்னொரு பேப்பர் தர்றதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா சென்டர்ஸ்லையும் இப்படி தான் இருந்துச்சான்றதையும் ஷேர் பண்ணுங்கள். ரீசனிங்லாம் ஸ்டாண்டர்ட் ரொம்ப லோவாக தான் இருந்திருக்குன்றது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக சொன்ன மாதிரி தான் செக்யூரிட்டி கொடுப்பீங்களா இல்லை இக்னோர் பண்ணிட்டு போயிருவீங்களா இல்லை நீங்களே வச்சுப்பீங்களான்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடான கொஷின்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அது நீங்கள் ரீட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. வேர்ட் அனாலஜிலேருந்து நிறைய கொஷின் கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ஒரு வேளை 10th லெவலுங்கிறதுனால அப்படி இருக்கலாம். ஆனால் வேர்ட் அனாலஜி எப்பவுமே கேட்கக்கூடியதான். ஜென்ரல் நாலேஜும் வொக்காபுலரி நாலேஜும் இருந்தாலே இதெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். பெரிய இஷ்யூவாக இருக்காதுன்ட்டு நம்புகிறேன். நம்பர் சீரிஸ் ஈஸியான கொஷின்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணதுன்றது ரொம்ப சிம்பிளாக பேசிக் டிவிஷன் மல்டிபிகேஷன் கேட்டிருக்காங்க. முதல்ல இது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ரயில்வே பேப்பராக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கொஷின்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த டிவைட் அதுலேருந்தே தான் கேட்டிருக்காங்க. ஜியாமெட்ரியில் டான்ஜென்டை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. 2 கொஷின் டைம் ஒன்று இருக்குல்ல, வெரி பேசிக் கொஷின்ஸ்னால் என்ன மாதிரி கொஷின் கேட்டிருப்பாங்கன்னா டைப் 1 இருக்கா, 2 பேர் வேலை பார்க்குறாங்க எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, 3 பேர் வேலை பார்க்குறாங்க எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, அந்த மாதிரி கொஷின் 25 கொஷினுமே பண்ணக்கூடிய கொஷின் தான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. ஓகேவா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 4 PQRS கொஷின் கேட்டிருக்காங்க. அதுவும் வெரி சிம்பிள். ஓகேவா, அதாவது ரொம்ப ஜென்ரலாக நம்ம லைஃப்பில் பண்ணுவோம்ல, டே டு டே லைஃப் அந்த மாதிரி இது கேட்டிருக்காங்க. 2 ஒன் வேர்டு, 2 இடியம், 2 சினானிம், 2 ஆண்டனிமு, 2 ஸ்பெல்லிங்கு, 1 ஃப்ரேஷியல் வெர்ப் கேட்டிருக்காங்க. ஃப்ரேஷியல் வெர்ப் நிறைய பேர் வீக்காக இருந்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் 150 இம்பார்ட்டன்ட் ஃப்ரேஷியல் வெர்புடைய PDF அவைலபிளாக இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுவே மோர் தென் எனாஃப். இப்போ லெவல் ஈஸியாக இருக்கிறப்போ அதுவே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. 10 கிராமர் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, எரர் அண்ட் ஃபில்அப் சேர்த்து. ஓகேவா, ஜிகே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக நம்ம மென்ஷன் பண்ண அதே தான். கேலக்ஸிலேருந்து கேட்டிருக்காங்க. கேலக்ஸியை பொறுத்த வரைக்கும் ரெட் பிளானட்டை பற்றி கேட்டிருக்காங்க, கேலக்ஸி பற்றி கேட்டிருக்காங்க, சோலார் பிளானட்டை சிஸ்டத்தை பற்றி கொஷின்றதை கேட்டிருக்கிறாங்க.
தென் ஸ்டார்ட் அப் ஸ்கீம். ஆக்சுவலாக ஸ்கீம்ஸை பற்றி நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம டெலகிராம் சேனலில் ஸ்கீமுக்குன்னு ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணுறோம். அது நம்ம இப்போ பெய்டு பேட்சுக்காக ரெடி பண்ணது. அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஜாயின்ட் சிட்டிங்கு பிக்ஸ் கமிட்டி வந்து கேட்டிருக்காங்க. இவங்க விழுப்புரத்தில் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஓகேவா, விழுப்புரத்தில் சென்டர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, 10th ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குப்தாவில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 3 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. சோலார் சிஸ்டம் கேலக்ஸி பற்றி கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஜென்ரல் அவேர்னஸ் ரொம்ப ஈஸியான பேப்பராக தான் இருந்திருக்கு. ஓகேவா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோல் நம்பர், ரியல் நம்பர் இதுலேருந்து பேஸ் பண்ணி பேஸ் கொஸ்டின்றதை கேட்டிருக்காங்க. இதை பற்றி தெரியாதவங்க ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ChatGPTயில் போய் ஹோல், நேச்சுரல், ரியல் நம்பர்ஸ் என்னன்றதை கேட்டு அது ரிலேட்டான பேசிக் கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டு ரயில்வேயோடைய PYQ புக்கு எங்கேயாவது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த PYQ புக்கில் இது ரிகார்டிங் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு போனாலே பெட்டராக வந்து இருக்கும்ட்டு நம்புறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்கல. மோஸ்ட்லி 10th லெவலுங்கிறதுனால கேட்காம இருந்திருக்கலாம். சிங்கிள் டிஸ்கவுண்ட்டு இதெல்லாமே யூஸ்வலாக கேட்கறது தான். ஓகேவா, ஸோ கொஞ்சம் மாடரேட்டாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக 20+ அட்டம்ப்ட்டுங்கிறது பாசிபிள் தான். கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் பண்ணாமல் இருந்தாலே போதுமானதான். ஸோ இந்த பேப்பர் வந்து 10th லெவலுக்கான பேப்பர் தான் இப்போ முடிஞ்சிருக்கு. கிராஜுவேஷனுக்கான பேப்பர் எப்படி வருது, அதுக்கப்புறம் 12th பேப்பர் எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் நாம் இந்த எக்ஸாம்ஸோடைய எக்ஸாம் லெவல் எப்படி இருக்குங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான முடியும். ஓகேவா, MTSை பொறுத்த வரைக்கும் MTS 10th லெவல் இன்றைக்கி நடந்தது 10th லெவலுங்கிறதுனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கிட்டு சிலபஸ் என்னவோ அதை நீங்கள் ப்ராப்பராக கவர் பண்ணிக்கிட்டு போனாலே எக்ஸாம்ஸ் MTSல நல்லா பண்ணிட்டு வந்துடலாம். அது பிரச்சனை கிடையாது. இந்த 12th அண்ட் டிகிரி ரிப்போர்ட் கிடச்சதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் எதை பற்றியும் மெயினாக ஒரி பண்ணிக்கிடாதீங்க. சிலபஸை ப்ராப்பராக முடிச்சிருக்கீங்களா, TCSோட பேட்டர்ன் படி PYQ சால்வ் பண்ணி பார்த்துருக்கீங்களா, அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கீங்களா, நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்ற இதெல்லாமே தானாகவே நடக்கும். ஓகேவா, நம்ம சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.